அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 14ஆம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றத்தின் காரணமாக ஐயப்ப சுவாமியினுடைய அருள் வாக்கின்படி மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் பெரும்பாலும் நற்பலன்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் நினைச்சதை விட நல்ல மாற்றங்கள் எதிர்பார்த்தாலும் பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்கிறது. அதனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் அதிகப்படியான கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ரொம்ப கவனத்தோடு இருங்க. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளை தவிர்க்கலாம். இந்த காலகட்டத்தில் கையிருப்பு கரைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னு தாங்க சொல்லணும். வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகலாம். வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கப்பெறுகின்றதுங்க. இந்த நேரத்துல நீங்க என்ன மாதிரியான புது முயற்சிகளை இப்போ மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் உஷாராக இருங்க. முதலீடு சார்ந்த விஷயங்களில் உஷாராக இருக்கணும். ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து முதலீடு செய்யக்கூடிய விஷயத்தில் நீங்கள் சாழ்ந்து சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் ஓரளவுக்கு நற்பலன்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி பெறுவீங்க. அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கலாம். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகளும் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தாங்க இருக்கும். அதே நேரம் வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நல்லது. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் சந்திக்க நேரிடலாம். அரசாங்க வகையில கிடைக்க வேண்டிய அனுமதிகள் கிடைக்கிறதுலையும் தடை தாமதங்கள் ஏற்படலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளிலையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். கணவரின் பாராட்டுக்கள் கிடைக்கப்பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதா வெற்றி அடையும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாம எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. திருமண முயற்சிகள் சாதகமாகவே முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு இல்ல வெளி மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னே சொல்லலாம். தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அவருடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்களும் நீங்க பெறுவீங்க. சிலருக்கு முக்கிய பிரமுகர்களினுடைய அறிமுகமும் அவர்களால தொடர் ஆதாயமும் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதரர்களால வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. கடன்கள் விஷயத்துல சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலையே இருக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டும் காலம் இது அப்படின்னு சொல்லலாம். பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. இலக்கியம், கதை, கவிதை துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு புகழ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. பங்குதாரர்கள் மூலமாக சில தொந்தரவுகள் நேரிடலாம். அதே சமயம் பிள்ளைகளின் வளர்ப்புல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
அதே மாதிரி மாத்திரை செலவினங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். அதனால கவனமாக இருக்கிறது அவசியம். வீண் வாக்குவாதம் வேண்டாம். நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாகலாம். இந்த காலம் செலவுகளை பற்றி கவலைப்படக்கூடிய சமயம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். அதனால ஆடம்பர செலவுகள் வந்து குறைச்சிக்கோங்க. இளைய சகோதரத்தின் மூலமாக லாபம் கிடைக்கும் நேரம் இது. சிறப்பான சுகங்களை அனுபவிக்க போகக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம். புத்தம் புதிய நண்பர்கள் கிடைக்க பெறுவாங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் காரிய அனுகூலங்களும் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவ முன்வருவீங்க. மனதில் இருந்த சஞ்சலம் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்குங்க. தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டு விடுவாங்க. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக உறவுகள் பலப்படவும் ஆரம்பிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை இருக்கும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். போட்டிகளும் குறைய ஆரம்பிக்கும். புதிய ஆர்டர்கள் பெறறதுல தடுமாற்றமும் உண்டாகலாம். எந்த வேலையை முதல்ல கவனிக்கிறது அப்படின்ற குழப்பம் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையான பேச்சால வெற்றி பெறுவாங்க. வாகன யோகம் உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலையுமே சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகலாம். பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்க செய்யும். அதற்குண்டான பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் அதிகரிக்கும். ஆர்வமுடன் பாடங்களையும் படிப்பீங்க. அதே சமயம் சில மாற்றங்கள் அவ்வப்போது வந்து சேரலாம். பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பு வந்து சேரும். சிலருக்கு வெளியூருக்கு மாற்றலும் வரும். உடனே கைகூடலை அப்படின்னாலும் கூட அதற்கான விதையை தற்போது ஊன்ற வேண்டிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டிய காலங்க. இந்த காலத்தில் வந்து வீடு மாற்றிக்கொள்ள விரும்புகிறவங்க மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் வந்து புதிய வாகன யோகமும் உங்களுக்கு இருக்கிறது. தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளில் தலையிடுவது கருத்து சொல்வதை மட்டும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்தீங்கன்னா நலம் உண்டாக பெறுவீங்க. முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க. உலக வாழ்க்கை யோக வாழ்க்கை இரண்டிலையுமே சரிசமமான எண்ணங்கள் உண்டாகலாம். அருளாளர்களினுடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்க பெறுவீங்க. தத்துவ ஆராய்ச்சியில ஈடுபாடு அதிகரிக்கலாம். பாக பிரிவினை பிரச்சனைகள் இன்றி சுமூகமாகவே நடைபெறும். இளைய சகோதரம் குடும்ப பாரம்பரியம் தொழிலில் ஈடுபட்டு லாபங்களையும் சேர்ப்பாங்க. அதே சமயம் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது கவனமாயிருங்க. எதிர்பாலினத்தால லாபம் கிடைக்க பெறுவீங்க. வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம். குடும்பத்தில் கலகலப்பும் குறையும். எதிலையுமே விருப்பம் திடீர் கோபமும் வரலாம். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றான இருந்த காரியங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுறத தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க போட்டியை சந்திக்க வேண்டியும் இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் கடுமையான பேச்சு தவிர்ப்பது நல்லது. லாபம் எதிர்பார்த்ததை விட குறையலாம். பழைய பாக்கிகள் வசூலாகலாம். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. எந்த இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீங்க. எதிர்ப்புகள் நீங்கும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறையும். பெண்களுக்கு எந்த முயற்சியிலையுமே சாதகமான பலன் கிடைக்கிறதுல தாமதமாகலாம். கலைத்துறையினருக்கு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகள் வீண் பேச்சு குறைப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை உண்டாகும். தடையை தாண்டி முன்னேற முயற்சியும் செய்வீங்க. விருந்து விழா அப்படின்னு சென்று வருவீங்க. குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாகவே மறை. அது மட்டும் இல்லாம குரு பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது வந்து தங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மனக்குழப்பத்தை நீக்கி தெளிவான முடிவுகளை எடுக்க வைக்கும். மற்றவர்களிடம் கெட்ட பெயர் வாங்க நேரிடலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாயிருங்க. உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியங்க. குடும்ப நிம்மதி குறையக்கூடும். வீடு வாகனங்களுக்கான செலவினங்கள் அதிகரிக்கலாம். பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல தடுமாற்றம் உண்டாகலாம். லாபம் குறையக்கூடும். பொது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் தேவையற்ற வீண் விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாங்க.
இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். பயணத்தின் மூலமாக லாபங்கள் உண்டாக பெறுவீங்க. நண்பர்களால் உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். சொத்துக்களை வாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். தொழில் வியாபார வளர்ச்சி பெறுங்க. இதுவரைக்கும் இருந்த தொய்வு நிலை நீங்கி லாபம் அதிகரிக்கலாம். இனிமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க. முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்க பெறுவீங்க. காரியங்களை செய்து முடிக்கிறதுல திறமைகள் வெளிப்படலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி தேடி வருங்க. வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வும் உண்டாக பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்க பெறுவீங்க. பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடித்துக் கொள்வீங்க. கலைத்துறையினருக்கு வீண்பழி உண்டாகலாம். வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியும் இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கும். புதிய பதவிகள் வரும். மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். சக மாணவர்களுடன் நல்லுறவு இருக்குங்க. மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விரும்பிய இடத்திற்கு பணிமாற்றம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு.